மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ஒன் அஹமத் ஃபரீத் வான்சாலே நாட்டின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இம்மாத தொடக்கத்தில் கட்டாய பணி ஓய்வு பெற்ற துன் தங்கு மைமுன் துவான்மாட்டுக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். 62 வயது ஒன் அஹமத் ஃபரீத் வான்சாலே முன்பு அம்னோ உறுப்பினராக இருந்தபோது மறைந்த முன்னாள் பிரதமர் துன் அப்துல்லா அஹமத் படாவியின் அரசியல் செயலாளராக இருந்துள்ளார். 2008 முதல் ஓராண்டுக்கு உள்துறை துணை அமைச்சராகவும் அதற்கு முன்பு செனட்டராகவும் பதவி வகித்தவர் ஆவார். 2009 கொலத்திரங்கானு நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். எனினும் 2013 அரசியலில் இருந்து விலகினார். இவ்வேளையில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவராக அபுபக்கர் ஜாயிஸ் நியமனம் செய்யப்பட மாமன்னர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். சபாசரவா தலைமை நீதிபதியாக டத்தோ அசிசா நவாவி நியமிக்கப்பட்டுள்ளார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்ப பிரதமர் முன்மொழிந்த பெயர்கள் குறித்து மலாய் ஆட்சியாளர் மன்ற கூட்டத்தில் கலந்தாலோசித்து மாமன்னர் அந்நியமனங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். மூவரும் வரும் ஜூலை 28ஆம் தேதி இஸ்தானா நகராவில் பதவி நியமன கடிதங்களை பெற்றுக்கொண்டு உறுதிமொழி எடுத்துக் கொள்வர். கூட்டரசு நீதிமன்ற தலைமை பதிவாளர் அலுவலகம் இவ்விவரங்களை அறிக்கை ஒன்றில் வெளியிட்டது. ரேபிட் KL ஒன் டிமாண்ட் வேன் சேவை இன்று முதல் ஷாலாம் மற்றும் கில்லானுக்கு விரிவுபடுத்தப்படுகிறது. பெர்சியாரான் டத்தோ மந்திரி முதல் KTM ஷாலாம் வரை, KTM பாடாங் ஜாவா தொடங்கி டெர்மினல் 17 வரை, KTM பாடாங் ஜாவா முதல் செக்ஷன் 7 வரை, U12 சாயா அலாம் பண்டார் பாரு கிளேங் KTM கிளேங் தொடங்கி பத்துபுல்லா உள்ளிட்ட 12 புதிய பகுதிகளை இச்சேவை உட்படுத்தி இருக்கும். தாமான் சமீட் கில்லான் KTM முதல் தெலோகாடோங் வரை, ஸ்ரீ அண்டலாஸ் கிளேங்ஜயா பண்டார் புக்கேட் டிங்கி பண்டார் புத்ரி ஆகிய இடங்களிலும் இப்புதிய வேன் சேவை கிடைக்கும் என ரேபிட் பஸ் நிறுவனம் அறிக்கை ஒன்றில் கூறியது. நகர போக்குவரத்து வசதிகள், குறிப்பாக மக்களுக்கான பொது போக்குவரத்து வசதிகள் மேலும் எளிதாகவும் விரைவாகவும் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் இச்சேவை விரிவாக்கம் அமைவதாக அது கூறிற்று. இருக்கைகளுக்கான உத்தரவாதத்தை தரும் ரேபிட் KL ஒன் டிமாண்ட் வேன் சேவைக்கு தினமும் காலை 6 மணி தொடக்கம் இரவு 11:30 மணி வரை முன்பதிவு செய்யலாம். மேலும் ஏராளமானோர் அச்சேவையை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் விதமாக வெறும் 1 ரிங்கிட் கட்டணத்திலான கழிவு சலுகை தொடர்ந்து வழங்கப்படுகிறது. கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் ரேபிட் KL ஒன் டிமாண்ட் செயலியை இலவசமாக பதிவிறக்கம் செய்து உங்கள் பயணத்துக்கு நீங்கள் முன்பதிவு செய்யலாம். டத்தோ விருதை கொண்ட தனது 2 மகன்களை அவதூறு செய்த வழக்கில் கடைசி மேல்முறையீட்டு முயற்சியிலும் 67 வயது தாய் ஒருவர் தோல்வி கண்டுள்ளார். வெற்றிகரமான வர்த்தகர்களுமான M நடராஜன், M சதீஷ்குமார் ஆகிய 2 சகோதரர்களையும் ஒரு Facebook வீடியோ வாயிலாக அவதூறு செய்ததாக VT மேனகா குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். அதில் அவர் அவதூறு செய்திருப்பதை உறுதி செய்து செஷன்ஸ் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உயர் நீதிமன்றம் நிலைநிறுத்தியது. அதனை எதிர்த்து மேனகா செய்த மேல்முறையீட்டை புத்ராஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் தற்போது தள்ளுபடி செய்துள்ளது. ஓர் இழிவான தலைப்புடன் தமிழில் மேனகா பதிவேற்றிய 30 நிமிட வீடியோ அவரின் 2 மகன்களின் நற்பெயருக்கும் களங்கம் விளைவித்துள்ளது. எனவே இருவருக்கும் தலா 1 லட்சம் ரிங்கேட்டை இழப்பீடாக வழங்குமாறு நீதிபதி மேனகாவை உத்தரவிட்டார். எனினும் 2023ஆம் ஆண்டு சரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றம் விதித்த 10,750 ரிங்கேட் செலவு தொகையை செலுத்தாத காரணத்தால் மேனகா திவாலானதாக அறிவிக்கப்பட்டவர் என நடராஜன் சதீஷ்குமார் சார்பில் வழக்காடிய M மனோகரன் தெரிவித்தார். 2020ஆம் ஆண்டு செப்டம்பரில் மேனகா வெளியிட்ட Facebook வீடியோவில் தன் மகன்கள் இருவரும் பெரிய குற்றவாளிகள் என்றும் கையெழுத்தை ஏமாற்றி குடும்ப நிறுவனமான லின்சுன் குழுமத்தின் இயக்குனர் பொறுப்பில் இருந்து தம்மை நீக்கியதாகவும் புகார் கூறியிருந்தார். அதோடு கைத்துப்பாக்கியால் தன்னை கொலை செய்யவும் அவர்கள் திட்டமிட்டதாக கூறி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார்.
உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. பினாங்கு சப்ராங்பராகில் ஓர் ஆடவர் சரமாரியாக தாக்கப்பட்டு 4WD எனப்படும் 4 சக்கர வாகனத்தில் வலுக்கட்டாயமாக தூக்கி போடப்படும் வீடியோ டிக்டாக்கில் வைரலாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட நபரை 3 ஆடவர்கள் தலையிலும் உடம்பிலும் குத்துவதையும் வாகனத்தினுள் தூக்கி போடுவதையும் அந்த 2 நிமிட வீடியோவில் காண முடிகிறது. அச்சம்பவம் நேற்று முன்தினம் இரவு 7 மணி வாக்கில் நிகழ்ந்திருப்பதாக நம்பப்படுகிறது. அடி வாங்கிய நபரை உட்படுத்திய நகை திருட்டு புகார் காரணமாக அவர் தாக்கப்பட்டிருக்கலாம் என்பது மாவட்ட போலீசின் தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. பாதிக்கப்பட்டவர் தலையிலும் முகத்திலும் ஏற்பட்ட காயத்திற்காக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். சிகிச்சை முடிந்த கையோடு ஒரு திருட்டு புகார் தொடர்பான விசாரணைக்கு அவ்வாடவர் கைதாகி 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அந்நபரை தாக்கிய 3 சந்தேக நபர்களும் தீவிரமாக தேடப்பட்டு வருகின்றனர். இவ்வேளையில் சந்தேக நபர்களில் ஒருவருக்கும் அரசு சாரா நிறுவனத்தை நடத்தி வருவதாக கூறப்படும் ஓர் ஆடவருக்கும் இடையில் நிகழ்ந்ததாக கூறப்படும் உரையாடல் பதிவும் வைரலாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட நபர் கையாளப்பட்ட விதம் குறித்து அவ்விருவரும் தமிழில் வாக்குவாதம் செய்வதை அதில் கேட்க முடிகிறது. எனினும் இது பற்றி போலீஸ் தரப்பில் இருந்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. நகர சம்மேளன் மக்களே உங்களுக்காக வருகிறது GM Indians பெருமையுடன் வழங்கும் நகர சம்மேளன் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 23 இருந்து 27 ஜூலை ஸ்ரமன் பிரீமா ஸ்ரமன் நகர சம்மேளன் ஆப்போசிட் ஆஃப் KTM ஸ்டேஷன் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், லட்சக்கணக்கான பொருட்கள் ஷாப்பிங் செய்ய, ஃபன் பண்ண, என்டர்டெயின்மெண்ட் நாள்தோறும் பாலிவுட் காலிவுட் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட். நான் ஸ்டாப் மெகா ஷாப்பிங் எக்ஸ்போ ஸ்ரமன் பிரீமா ஸ்ரமன் நகர சம்மேளன் வில். பத்தாலிங்கயா SF2 பகுதியில் போலீசாரின் சாலை தடுப்பு சோதனையின் போது தாம் பணம் கேட்டு மிரட்டப்பட்டதாக தைவானிய பெண் கூறியுள்ள புகார் விசாரிக்கப்படுகிறது. புத்தாலிங்கயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஷாருல் நிசாம் ஜாஃபார் அதனை உறுதிப்படுத்தினார். சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர்கள் அடையாளம் காணப்பட்டு உடனடி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதுபோன்ற புகார்களை தமது தரப்பு கடுமையாக கருதுவதாக கூறிய ஷாருல் நிசாம், தவறான நடத்தை என வரும்போது உரியவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் என்றார். பாதிக்கப்பட்டவர் வெளிநாட்டினர் தானே என்ற பாகுபாடு காட்டி புகார்களை புறந்தள்ள மாட்டோம். போலீஸ் படையின் நற்பெயரை கட்டி காக்கும் வகையில் நியாயமாக நடந்து கொள்வோம் என ஷாருல் நிசாம் கூறினார். போலீஸ்காரர்கள் தம்மிடம் பணம் கேட்டு மிரட்டியதாக தனது Facebook பக்கத்தில் அப்பெண் கூறிய புகார் முன்னதாக வைரலானது. புதிய இடம், புதிய தோற்றம், புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ், புதிய ஆர்டிஸ்ட் லைன் அப், மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ், நம்ப முடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா. உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வழங்குவது கலர்ஸ் ஆஃப் இந்தியா. 30 ஜூலை தொடக்கம் 3 ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோஹர்பாருவில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட் ஃபெஸ்டிவல், சாரி ஃபெஸ்டிவல், டிவைன் ஃபெஸ்டிவல், வெட்டிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு. Get ready for Shopping Expo in Top End Shopping Center, Johorbaru. நெகிரி சமிலான் ஜெலுபுவில் தனது டோரியான் பழத்தோட்டத்தில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த முதியவரின் பக்கத்தில் சொந்தமாக தயாரிக்கப்பட்ட சுடும் ஆயுதம் கண்டெடுக்கப்பட்டது. குவலக்லாவாங்கில் புதன்கிழமை இச்சம்பவம் நிகழ்ந்தது. 67 வயது அவ்வாடவர் கட்டையால் செய்யப்பட்ட துப்பாக்கியால் தன்னைத்தானே தவறுதலாக சுட்டுக் கொண்டதாக நம்பப்படுகிறது. தோட்டத்துக்கு போவதாக கூறி காலையில் வீட்டை விட்டு கிளம்பியவர் மாலை வரை வீடு திரும்பவில்லை. இதையடுத்து குடும்பத்தார் போலீசில் புகார் செய்தனர். உடனடியாக டோரியான் தோட்டத்துக்கு விரைந்த போலீசார் முதியவரின் சடலத்தை மீட்டு சவ பரிசோதனைக்காக ரெம்பாவ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அச்சம்பவம் தற்போதைக்கு திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டாலும் விசாரணை தொடருவதாக ஜெலுபு போலீஸ் கூறியது. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my
டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.